கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நடந்த அற்புதத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு மையமாக நாம் வாசித்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்துல வருகிறாள். இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த மகள் சுகமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எதெல்லாம் செய்கிறது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய வல்லமை வியாதியிலிருந்து அவர் சுகமாக்குகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை புறப்பட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதான ஒரு காரியத்தை தான் நாம் இப்ப தியானிக்க போகிறோம். அவருடைய வல்லமை புறப்பட்டு மற்ற வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிற ஒரு வரத்தை, ஒரு கிஃப்டை கர்த்தர் நமக்கு தருகிறதை நாம் தியானிக்கிறோம். முதலாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு என்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை கொண்டு வியாதியஸ்தர்களையும், அசுத்த ஆவி பிடித்திருக்கிறவர்களையும், பிசாசு பிடித்திருக்கிறவர்களையும் சுகமாக்குகிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி அதை நமக்கு தருகிறார் என்றால், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம தியானிப்போம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அடுத்த வசனம், அது அடுத்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். போன அதிகாரத்துல கடைசி வசனம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அடுத்த அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அவளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. நோய்களையும் பேய்களையும் அவங்களிடத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்கும் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம ஆண்டவரை நோக்கி நாம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை எனக்கு கொடுங்க சுவாமி. அநேகர் வியாதியோடு இருக்கிறாங்க, அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, வேதனையினால் இந்த சரீரத்துல பலவிதமான பாடுகளோட அவங்க இருக்கிறத நாம பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, அவளை சுகமாக்கும்படியாக ஒரு வல்லமையை நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆத்ம பாரத்தோட நாம கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். நாமவே நம்முடைய சரீர பிரகாரமாக நம்முடைய என்ன பண்ணலாம், நம்ம ஆக்ட் பண்ணியோ நம்ம எந்த ஒரு டிராமா நம்ம போட தேவையில்லை. நமக்கு இருக்குதா அதை நம்ம செயல்படுத்தலாம். ஒருவேளை கர்த்தர் அந்த வரத்தை நமக்கு கொடுக்கலையா, நாம என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னா அவங்களை குறித்து நம்ம பொறாமப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்கு கொடுத்தால் ஒழிய இது என்ன பண்ண முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. வேற ஒருத்தருக்கு அந்த கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அந்த ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த பலத்தை கொடுத்திருக்காரு, அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை அவன் மேல இறங்கி இருக்கிறது. கர்த்தர் எடுத்து அவனை பயன்படுத்துறார். ஒவ்வொருவரையும் ஒரு யூனிக் ஆக கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒரு மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், தனித்துவமாக படைத்திருக்கிறார். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த கை நாட்டு வைக்கிற இந்த சின்ன இந்த விரல் ஒன்னும் என்ன பண்ணிருக்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விரல் என்ன பண்ணுகிற வித்தியாசமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணிருக்கிறார், இந்த உலகத்துல என்னை இந்த ஆண்டுல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அவருடைய சமூகத்துல இருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக வைத்தீர், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், எதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கான பதிலை தருகிறவராக இருக்கிறார்.
அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் உமக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது அவங்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ, பரலோகத்தில் அப்பா நீங்க என்ன வைத்திருக்கிறீரோ அதை நீங்க கொடுக்காம நான் பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய சமூகத்தில் இருந்து காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற அநேக ஏழ்மையான மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க. ஆண்டவரே இவங்களுக்கு போய் ஒரு மருத்துவமனையில போய் அதை சரி செய்வதற்கான வசதி கூட இல்லை. ஆனால் என் ஆத்துமா பாரப்படுகிறது ஆண்டவரே, எனக்கு ஒரு வல்லமையை கொடுங்க சுவாமி, அந்த வியாதி அவங்க சுகமாகட்டும் அப்பா. ஏன் இந்த தாய் இவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க ஆண்டவரே, அவருக்கு ஒரு கணவர் இல்லப்பா, அவங்களுக்கு சுத்தி உறவினர்கள் இல்லாமல் அனாதையாக நின்று கொண்டு இருக்கிறார்களே அப்பா. அன்றைக்கு பேதுரு நிழல் பட்டு சுகமாக்கப்பட்டது போல ஆண்டவரே இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகும்படியாக கர்த்தாவே ஒரு வல்லமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருவார். நீங்க பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களையும் வியாதியில் இருக்கிறவர்களையும் சொஸ்தமாக்கும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருப்பார். ஆமென். நாலாவதாக ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை வியாதியிலிருந்து சுகமாக்குகிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நமக்கு வரங்களை கொடுக்கிறது. அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். நாலாவதாக ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். யோவான் 1:12 யோவான் 1:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாலாவதாக கர்த்தருடைய வல்லமையினால நாம யாராக மாறுகிறோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளையாக நாம மாறுகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்ல. இங்க நான் கூட சிஎம்மோட ஒரு போட்டோ எடுப்பதே அது எனக்கு எப்படி இருக்குது, சிஎம் நான் பார்த்தேன், அவரோட நான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிள்ளையாக இருந்தா இன்னும் எப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு பாருங்க. நான் இந்த டோல்கேட் போகும்போது எங்களுடைய நண்பரோட ஒரு ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களோடு கூட ஒரு அரசாங்க காவலாளர் வரும் பொழுது அவருடைய ஐடியை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுகிறாரு, இவர் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுகிறாங்க, இந்த டோல்கேட்ல எங்களுக்கு ஃப்ரீயாக ஃபாஸ்ட் ட்ராக் சார்ஜஸ் இல்லாம நாம் என்ன பண்ணுகிறோம், அவர் அந்த போலீஸ் எங்களுடைய பிரதராக இருப்பதனால, ஒரு நண்பராக இருப்பதனால எங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சார்ஜஸ் இல்லாம நாங்கள் ஒவ்வொரு டோல்கேட்டும் ஃப்ரீயாக போகும்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது இந்த சர்வத்தையும் படைத்திருக்கிற தேவன், வான என சிங்காசனம் பூமி எனது பாதப்படி, சர்வத்தையும் படைத்திருக்கிறவர் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் அது எத்தனை பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இதை தான் கர்த்தர் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த ஆண்டுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், எந்த ஒரு சூழ்நிலையோடு இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என் பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவரை என் தேவன் பெரியவராக இருக்கிறார், என்னோட சத்துருக்களை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருப்பார். அப்படிதான் தாவீது பார்க்கிறான். கோலியாத்து ஒரு ராட்சதனாக இருந்தாலும் ஆனால் இவன் தன்னை ஒப்பிட்டு அந்த கோலியாத்தோட பார்க்கல. தாவீது கோலியாத்தோட யாரை ஒப்பிட்டு பார்க்கிறான் என்றால் கோலியாத்தை ஆண்டவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் ஆண்டவருடைய நாமத்தினால வரும்போது அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கார், அவர் என்னுடைய கரத்துல கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு நாணம் கிடையாது, ஆனால் எனக்கு உலகத்துல இருக்கிற போராட்டத்துல எனக்கு இருக்கிற பிரச்சனையில இதை நான் மேற்கொள்ள முடியாது, எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருப்பார், அவர் மூலமாக வல்லமை புறப்படும் பொழுது எல்லா காரியத்தையும் நான் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட இந்த ஆண்டை நீங்க கடந்து போகும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் யார் என்றால் நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அதே தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் சொல்றார். நீ ஒருவேளை அற்புதத்துக்காக வியாதி சுகத்துக்காக வந்தார், அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே
அவளை அட்ரஸ் பண்ணும்போது மகளே என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுகிறத நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வல்லமையை நீங்க நம்பும் பொழுது, நீங்க இந்த ஆண்டுல நீங்க சாதாரணவர்கள் அல்ல, நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நாம முடிக்க போகிறோம். 4 காரியத்தை இப்ப நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வல்லமையினால வியாதி சுகமாகிறது, கர்த்தருடைய வல்லமையினால நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது கர்த்தருடைய வல்லமையினால வரங்களை நமக்கு கொடுக்கிறார். 4வது கர்த்தருடைய வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமையாலே நாம சாட்சி சொல்லுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறதை சாட்சி கொடுக்கிறவர்களாக அப்போஸ்தலர்களை கர்த்தர் மாற்றினார். எந்த பேதுரு பயந்திருந்து இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி 3 தடவை மறுதலித்தானோ, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெந்தகோஸ்தே என்ற நாளிலே கர்த்தர் அவங்களை நிரப்பும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? தைரியசாலியாக வல்லமையோட கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஒருவேளை நீங்க பயந்து கொண்டு கூனி குறுகி இருந்தா, ஆண்டவர் சொல்றார், உங்க நடுவுல நான் இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு, கர்த்தர் உங்க ஊழியம் ஒருபோதும் முடங்கி போவதில்லை, கர்த்தர் இந்த ஊழியத்தின் தகப்பனாக இருக்கிறார், அவர் தலைவராக இருக்கிறார், அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஒருபோதும் உங்க ஊழியத்தையும் கர்த்தர் இந்த சபையை என்ன பண்ண மாட்டாரு? அசைக்க மாட்டார். கர்த்தரை நான் நம்பி இருப்பேன், நான் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருக்கும் பொழுது நீங்க அவரை குறித்து வல்லமையா சாட்சி கொடுப்பீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லுவதற்கே வெட்கப்படுவீங்க. இந்த வேதத்தை தூக்குவதற்கே நம்ம என்ன பண்ணுவோம்? வெட்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆலயத்துக்கு வருவதற்கு வெட்கப்படுவர்களாக இருப்போம். நீங்க அல்லேலூயா கும்பலா அப்படின்னு சொன்னாங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க. ஆமா, நான் அல்லேலூயா தான் சொல்லுவேன், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், ஏன்னா இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த 5 காரியத்தின் வல்லமைய கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மட்டும் நான் இதை முடிச்சிடுறேன். இந்த 5 காரியங்களை கர்த்தர் நமக்கு வல்லமையினால 5 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது, வியாதி சுகமாகிறது. கர்த்தருடைய வல்லமையினால ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வல்லமையினால வரங்களை தருகிறார். கர்த்தருடைய வல்லமையினால பிள்ளைகள் ஆகிறோம். கர்த்தருடைய வல்லமையினால சாட்சி கொடுக்கிறோம். இந்த வல்லமை எனக்குள்ள வரணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்க பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்து எல்லா பகுதியிலும் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்கிறார். அப்ப நீங்க கர்த்தர் இடத்துல கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த 5 விதமான ஒரு குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கணும்னா உங்களுடைய வல்லமை இடத்துல வெளிப்படணும். இந்த வல்லமை என் இடத்துல வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படணும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். இந்த நேரத்துல வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல என்னை பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நான் ஒரு வல்லமையை நான் பெற்றுக்கொண்டவனாக இந்த ஆண்டவரை கடந்து போக கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டேன் ஆண்டவரே, அடுத்த ஒரு வார்த்தையை கேட்பேன் என்பது அல்ல, எந்த வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறனோ இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த 5 விதமான குணாதிசயங்கள் என் வாழ்க்கையில உங்களுடைய வல்லமையினாலே நான் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க சுவாமி. நீங்க இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறீர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். வெறும் அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் அல்ல, வெறும் ஒரு 120 பேர் கூடி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த புதிய ஏற்பாடுல கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால ஆண்டவரே எங்களை நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே தேசத்தை கலக்கிறவர்களாக இந்த ஆண்டு நாங்க இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.